சத்தியமா நல்லா இருக்காட்டி. இந்த பக்கம் எப்படி மடிப்படுக்குன்னே தெரியலட்டி, ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கு. ஆமாக்கா, மத்தபடி நல்லா இருக்கு. இந்த ப்ளீட் எடுப்போம்ல, அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குக்கா. எடி ஒரு மாதிரியே இருக்கு. ஐயோ எடி எடி, இந்த ஒழுங்கா எடுத்து விடுட்டி. எனக்கு சேலை கட்டி விட தெரியாது, பார்க்க மட்டும் தான் தெரியும். நீங்க ஒழுங்கா எடுத்துட்டு வாங்க, நேரம் ஆகுது. இந்த ஆச்சி தாத்தா மண்டபத்துல உட்கார்ந்து வச்சிருக்கீங்க. இனிமே கல்யாணம் நடக்க போமா, மண்டபத்துல இருக்கத பார்க்கணும். யாமட்டி நீ சொன்ன, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை உடுத்துட்டு ரமணி எட்டி ஈக்குச்சி ஈக்குச்சி, இந்த சேலையை கொஞ்சம் ஒழுங்கா கட்டி விடுட்டி. கிளம்பிட்டியா? போமா, நேரம் ஆகுது. எடி தங்கச்சி, இது எங்கட்டி இந்த ப்ளீட் என்ன ஒரு மாதிரி இருக்கு? ஆனா இப்படிதாண்டி வருது, கெட்டி விடுட்டி. எனக்கு எங்கட்டி சேலை கட்ட தெரியும்? நல்லா தான் இருக்கு. எடி ஊதா நல்லா தானே இருக்கு, தெரியவே இல்லை. அவ சும்மா என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கா. வா போவ, நேரம் ஆகுது. அம்மா போன் பண்ணி வர சொல்லிட்டே இருக்கா. எடி தங்கச்சி லேசா எடுத்து விடுட்டி, எனக்கு எதுனே தெரிய மாட்டுக்கு. நல்லா தான் இருக்கு கிறுக்கு நாய, நல்லா தான் இருக்கு. வந்து தொலை, நேரம் ஆகுது. நீ தானே சும்மா இருந்த என்ன குடஞ்சி விட்ட மோரைய பாரு. எனக்கு சரியா இருக்கு. எனக்கு சேலை எந்த துணியை போட்டுட்டு வரேன்? போறதுக்கு ஒரு துணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. புலம்பிக்கிட்டே இரு, நாங்க போறோம். இது நில்லு, நான் வாரேன். நான் உடுத்துக்கிட்டு எப்படி அங்க வரதுக்கு ஒத்தைக்கு வாரமட்டி. நல்லாதான் இருக்கு, வாங்கட்டா. இதுக்குதான் பேசாக்க என்ன போல துணியை உடுக்கணுங்குது. அவங்க மினிக்கிட்டு வரா. ஏட்டி எடுங்க, சேலைய மாற்றி விடுங்கட்டி. ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தானே, வேற எதுவும் ட்ரெஸ் மாத்துதேலா? தாலியை கட்ட சொல்லிடுமா? தாலி வேற இருக்கா? ஏட்டி மொட்டை, எவ்வளவு நாளாச்சு பத்தியாட்டி நம்ம தாலி கட்டி கல்யாணம் பண்ணி? எவ்வளவு நாளாச்சா? எப்பயாவது போன பேசாம கடையும். ஏக்கா, அந்த துணி இருக்குல்ல, கோட்டை சட்டை. ஆமா கீதா, துணி இருக்கு. அதை உடுக்க சொல்லிடுவோமா? எப்படி இல்லைன்னா சாயங்காலம் போல உடுக்க சொல்லுவோமா? வேண்டாங்கா, இப்பமே அந்த புதுசா உடுக்க சொல்லுங்க. இததான் போட்டாச்சு இல்ல, சும்மா சும்மா பங்கன் எடுக்க முடியாதுல்லக்கா. இதுக்கே நேரம் ஆயிரும். இன்னைக்கா சாயங்காலம் அதையும் போட்டு அதுக்கப்புறம் நிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காதுக்கா. அது சரிதான். என்ன இந்த இன்னொரு கோட்டு சட்டை இருக்கு பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு சொல்லுது. அது போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. அதை வேணா போட்டு விட்டுட்டு ரெண்டாவது இது பண்ணுவானே. ஏடி எத்தனை சேலையட்டி கேட்ட? எனக்கு இந்த பட்டு வண்ணம் கட்டிடும் சரி வர மாட்டுக்குட்டி. நான் முதல்ல உடுத்து துணியா போட்டுட்டு எனக்கு சரி படாட்டி. சும்மா இருங்க ஆச்சி. ஏடி சும்மா இருட்டி, ஒரு நாள் தானே கொண்டாடுதோ. ஏன் பிள்ளைகளா துணி எது தாங்கோ? சரி, துணியை மாத்திட்டு பூ வச்சு விடுங்க பொண்ணுக்கு. சும்மா இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? ஏச்சி வரும்போது பூவெல்லாம் வச்சுட்டு வாங்க. ஏன் யாரும் எடுப்பா? நான் பூக்கு வாங்கி தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பட்டு வேலை கட்டாம கடக்க கூட எனக்கு மேக்கப் பண்ணி எனக்கு அசிங்க மாக்கி விட்டுருவாள். ஏச்சி நீங்க போது எந்திங்க உள்ள வாங்க. அப்பு வேற பாத்திரமே இல்லையா வீட்டுல? மேல அந்த கடக்குள்ள அதை எடுத்துட்டு வரலாம்ல? ஏடி எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு விட்டு. யாமட்டி இப்படி கேவலப்படுத்துக்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு என்ன நினைக்க போறா? நாங்க தான் கல்யாணத்தை முன்னெடுத்து நடத்துகதே. ஒரு வாளியில நான் அவியல் எடுத்து வச்சிருக்கேன். இங்க விட்டோம்னா இவ்வளவு அவ்வளத்தையும் புறக்கிட்டு போயிருவாளுவோ. அதுக்கு தான் முன்கூட்டியே வீட்டுக்கு எடுத்திருக்கேன். சாம்பாரை வச்சுட்டு அந்த வாளியில இருக்க அவியல் எடுத்துட்டு போ. என்ன வள்ளி, சாப்பாடு ரெடி ஆயிட்டா? ஆமாக்கா, இப்போ கல்யாணம் தாலியை கட்டினோன்னு சாப்பாடு தான். அப்போ இட்லியை தூக்கி பத்திரமா அங்கே கொண்டு வை. எல்லாருக்கும் இட்லி கொடுக்கணும். அங்கே ஒழிச்சு வச்சிரு. என்ன வள்ளி, இட்லியா? மத்தியானத்துக்கு யாரு இட்லி போடுவா? போறானா பறிச்சுக்கள் போ. ஏக்கா பேதியில போவா இவ்வளோ கெட்டுன பாவத்துக்கு. இவ்வளோ தேடி தேடி போய் கெட்டு நம்பரு. நான் இன்னும் பட வேண்டியதான். யாராவது பார்த்தா எவ்வளவு கேவலமா இருக்கும். கல்யாணத்துக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குவில்லாக்கா. ஆமா, அதுக்கு என்ன? பிள்ளைகள் எங்க சோறு திங்கு சாம்பார் அவியல் கூட்டு வச்சு. அதான் பிள்ளைகளுக்கு தனியா நாங்க சாப்பாடுக்கு பதிலாக இட்லி வச்சிருக்கோம். உனக்கு தேவைன்னா வாங்கிட்டு போ. அதுதான் அவரை கொண்டு ஒதுக்கி வைக்க சொன்னேன். அப்படியாட்டி? சரி 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 சரி, நான் கூட நீதா சைடுல எதையா எடுத்துட்டு போற நினைச்சேன். சாரிட்டி, சந்தேகப்பட்டுட்டேன். நல்ல சந்தேகப்படுவா. நாங்க தான் கல்யாணத்தையே நடத்துவோம். நாங்களே அப்படி களவு பண்ணுவோமா? ரொம்ப தான். சாரிட்டி, சந்தேகப்பட்டுட்டேன். சரி, அம்மா அவனுக்கு 2 இட்லி மட்டும் தந்துருந்தா மத்தியானம் சாப்பிடும்போது அவன் இந்த சாம்பார் சாதம்லாம் சாப்பிட ரொம்ப கூச்சப்படுவான். இட்லியும் சாம்பாருன்னா நல்ல திம்பா. போகும்போது தந்துருட்டி. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்க்கா. விதவிதமா வச்சிருக்காளுவோ போல இருக்கு. இட்லிக்கு பதிலா புரோட்டாவும் சிக்கனும் வச்சிருக்கலாம்ல. நீங்க தரக்கூடிய 50 ரூபா மொய்க்கு நான் உங்க எல்லாருக்கும் புரோட்டா வச்சு தரோம். போவி அங்கும்.
ஐயா கேட்டுட்டு 50 ரூபா கூட இல்லையா, நான் சும்மா கையெல்லாம் வீசிட்டு வந்து தாலி கிட்டதை பார்த்துட்டு போவேன். தெரியலையாட்டி லட்சுமி, அரிசி போன வரமே கொடுத்துட்டானுவோ போல. சீனியும் பாமாயிலும் இருக்குன்னு தான் சொல்லுதாளுவா. சீனி நான் போன மாசம் வாங்கினதே என்ன இருக்குது, அதான் நான் போவதே இல்லை. சரிட்டி, அவனோட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? ஆமா, கல்யாணத்துக்கு போவலையா? எம்மாடி, இவன் நம்ம கிட்ட அப்படியே சாடிடுவா. ஆமா லட்சுமி, சரி போட்டு சண்டை தானே. சரி நான் போறேன், எனக்கு வேலை கிடக்கு உள்ளுக்க. ஏடி, நீ என்கிட்ட சண்டைக்கு வராதடி. நான் ஒரு பேச்சுல தான் கேட்டேன். நான் இல்ல, என்ன விட்டுரு. எம்மா, இவன் மாப்பிள்ளை எப்படிதான் இவ கூட இருக்கானம்மா. நல்ல வேலை, என்ன நினப்புல இருந்தாலோ போயிட்டா. என் குடுமையா இருக்காம விட்டால. பேச்சு வாக்குல கேட்டுட்டேன். என்னதான் பகைய கொண்டுகிட்டு திரியாளுவளோ ஒரே ஊருக்குள்ள கடந்துக்கிட்டு. வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கேடா தாத்தா கோட்டல. யாமுல நீ. சரி, சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க. வணக்கம் வணக்கம். இந்த கம்பதான் தூக்கி தூர எறியாமல அதையும் தூக்கிக்கிட்டே வராது. ஐயே எக்கா, இந்த ஆச்சியா இந்த சாலைய கட்டி இருக்காவ. ஏடி என்னடி என்னைய வச்சு கூச்சி காட்டிட்டு கிடக்குது. ஏடி இங்க மண்டையா வரட்டி தோப்பா முடியலாம் வச்சிருக்காளுவா. நல்லா இருக்கு, வாங்காச்சி. ஏடி, உன்னை பார்த்த உடனே பழைய மொட்டை போலயே இருக்குடி. யாச்சி, எதுக்கு இப்படி இருக்கே உருன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இந்த சேலையா எடுத்துட்டு வந்து. ஏடி என் முட்டிய பாரட்டி சாவட்டி, எனக்கு கேவலமா இருக்குடி. எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்காவாட்டி. எம்மா, தாலியை கட்டிடுவோமா யாராவது? எல்லாரும் எதுக்கு சிரிக்காவ? நீங்க வித்தியாசமா அழகா இருக்கேன்னு சிரிக்காவ. என்ன பூசாரி, என்ன கொஞ்சம் நின்னுக்கோங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஆச்சிக்கு. எடி என்ன இளவுட்டி எட்டி யாமுட்டி சர்ப்ரைஸ்னு உயிரை வாங்குச்சு. அதுக்கு என்ன இருக்கு? யாச்சி, உங்க மோவே வரப்போறான், அதுதான் நாங்க சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். எடி அந்த பிளாகர் பணம் எழுக்கிட்டு கூப்பிடுறேன். சீமை விட்டு சிரிக்கி மோவே பொண்டாட்டி வரலாம். அவளால எழுக்கிட்டு கூப்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு நடக்க மாட்டாரோட்டி. ஏ, என் மவனா வரா, என் மருமவ வராளா? வாய பொழந்துக்கிட்டு இரியும். மர்மவான்னு தூக்கி வச்சுதான் ஆடுகாலாம். கொஞ்சம் சீக்கிரம், யாராவது நல்ல நேரம் முடிய முன்னாடி மாலையை மாத்தி தாலியை போடணும். மவனாட்டி வர வேமட்டி இப்படி இருக்கா? எடோட்ட மேல சிரிக்கி மாடங்க யார் வாழ நீ? வேண்டாம், கீழே நின்னுக்கிடுதேன். ஒரு அத்தனும் ஞாபகம் இருக்கும், அது பார்க்கவே கிடையாது. மவனை கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு வந்திருக்கா பாரு மினிக்கிட்டு. மருமவளாக்கா இது? எப்படி இருக்கா பாத்தேலா? ஆமாக்கிதா, அந்த ஆட்சிக்கு மவனை இழுத்துட்டு போடவா. இப்ப பாரு வந்திருக்கத பத்தியா, எப்படி நல்ல மேல இருந்து கீழே வர மினிக்கி போட்டுட்டு. சரி, அது இருக்கட்டு. நான் எதுக்கு திரும்ப இங்க வந்து நிக்க? அந்த ஆட்சி கையில மொய் பணம் கிடைக்கும்ல, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவான். சரியா, அதை சொல்லதான் வந்தேன். புரிஞ்சு வாட்டி? கண்டுபிடிக்க மாட்டாவளாக்கா? இங்கே வர்றது நிறைய கொத்தாதான் வரும். அதுல நம்ம ஒரே ஒரு கட்டை மட்டும் எடுப்போம். ஒரு 500 ரூபாவது தேர்ம் இல்லாட்டி அதுக்குத்தான். சரிக்கா. நிக்கல பாட்டி, மேல வாழ பொண்டாட்டி கூட்டிட்டு மேல வா. நான் கீழே நின்னுடுவா. எதுக்கு கீழே நின்று எனக்கு பார்க்க போற? மேல வாழ. வேண்டாம், எல்லாரும் என்ன பாப்பா. எல்லாரும் பாப்பா, நீ அவளை பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்பட்டு கிடக்க. மேல வாழ உன்னையெல்லாம் கொல்லணும். சும்மா இருங்க, மேல வா தம்பி, மேல வா. இவர் பெரிய ராசா. இவரை தாண்டி கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காளோ, தட்டு போட்டு தாலியை கட்ட சொல்லிச்சு. இவன் ஒரு மனுஷனாட்டி அம்மா அப்பா கிற்கால செட்டாலான்னு கூட பாக்கல. இவன் சப்ளைஸ் ஆகும்.
ஒரு நாள் கழுதியோ மாடை வாங்கி தந்தா கூட எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். மேய்ச்சிக்கிட்டு அதுல பணம் சம்பாதிப்பேன். இவ்வளவு பெத்த பாவத்துக்கு பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டு கிளி அங்கே கீழே விட்டுட்டு மேலே யாச்சி